ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையே இல்லைன்னு சொல்லக்கூடியவனுக்கு 3 வேலை இருக்கும். எந்த வேலையை எடுத்துக்கிறதுன்னு தெரியாது, கன்ஃபியூஷன். இது எடுத்துக்கலாமா இல்லை அதை எடுத்துக்கலாமா, உண்மையாகவே இது ஓகேவா இல்லை இதோட பெட்டர் ஆஃபர் கிடைக்குமா, குரு வேற வக்கரமாக இருக்குது, கொஞ்சம் ஆசைங்கிறது பேராசையாகவே மாறும். அதனால் எந்தெந்த காலகட்டங்களில் என்னென்ன வேணுங்கிறது டிசைட் பண்ணக்கூடிய நிலைமைகளில் நீங்கள் இருக்க போகிறீங்க. நிறைய பேருக்கு ஏற்றங்கள், புது வாய்ப்புகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வேலை தொழில் அந்தஸ்துகளில் கண்டிப்பாக கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அற்புதமான டைம். மனசு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், திருப்தி மட்டும் இருக்காது. ஏன்னா எவ்வளோ வந்தாலும் பத்தாதுங்கிற மாதிரி நிலைமைகள் இருக்குது. 10ஆம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். ரிஷப ராசியில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், ரிஷப லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்கள், இந்த 2ல் எது வேணால் எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டில் ஒரு கெட்ட காரியம் நடக்கும், அதுக்கு நீங்கள் போயிட்டு வருவீங்க. அது நட்பு வட்டாரங்களாக இருக்கலாம், ஒன்று விட்ட மாமா, ஒன்று விட்ட சித்தப்பா, இல்லைன்னா கொஞ்சம் தூரத்து சொந்தம், இந்த மாதிரி நபர்களுடைய வீட்டிலேருந்து ஒரு கெட்ட செய்தி வரும், அதுக்கு நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருக்கும். கோச்சார பலன்கள் தப்பு சொல்கிறதே கிடையாது, இருக்கிற விஷயம் அப்படி தான். நல்லா தான் இருப்பார், திடீர்னு ஒரு கெட்ட விஷயம் நடந்திருக்கும், போயிருக்கும், சின்ன சர்ஜரி பண்ணியிருப்பாங்க, டக்குன்னு கிளம்பியிருப்பார், ஆன் த டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நடக்கும். ஆனால் உங்களுக்கு பொறுப்புகள் மிக அதிகமாக ஆட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். நிறைய பேருக்கு ரிசார்ட் வச்சுருக்கிறது, உணவு தொழில் இருக்கிறவங்களுக்குலாம் செம்ம டைம், பெரிய பொறுப்பு. நிறைய பேருக்கு அரசியல் தலைவர்கள் பொறுப்புலாம் வரும், நிறைய ஏற்றங்களும் நினைச்ச காரியங்களும் சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். நினச்சா போதும் அந்த காரியம் கண்டிப்பாக ஜெயிக்கும். அமோகமான ஒரு கால பிரமாணத்தில் நீங்கள் இருக்கீங்க, பர்ஃபெக்டாக இருக்கீங்க. மெயினாக நான் சொல்லக்கூடியது உங்களுடைய சந்தோஷமோ பொருளாதார ஏற்றமோ 90% உச்சத்தை தொடக்கூடிய மாதம்னு சொல்லலாம். மெயினாக என்ன பண்ணலாம், மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.